வணக்கம். ஐயா சொன்ன வாக்கு 2026 தமிழகத்தின் முதலமைச்சராக ஆளப்போவது யார் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து ஐயா சொன்ன வாக்குன்னு அந்த ஐயாவுடைய வீடியோவும் வெளியிட்டிருந்தோம். நம்மளுடைய ஐயா என்ன சொன்னாங்க, ஒரு சிலர் புரியலன்னு சொன்னாங்க, அது எக்ஸ்பிளைன் பண்ணியும் வீடியோ போட்டிருந்தோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆண்டி பெற்ற பிள்ளைன்னா யாருன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் அது இதுன்னு சொல்லி ஒரு சிலர் திட்டியும் போட்டிருந்தாங்க. ஐயாவாது அப்படியாவது இப்படியாவதுன்னு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஐயா நேரடியாக யார் பேரையும் சொல்ல மாட்டாரா, களத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரில் ஒரு ஆள் பேரை சொல்லி சொல்ல மாட்டாரா ஐயா, வீடியோ போடுற நீ ஆட்டும் பேரை சொல்லி சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மனிதர்கள் மீது தெய்வத்தினுடைய அருள் சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். ஆண்டி பெற்ற பிள்ளையின் அரசாட்சி அமைதடான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ ஐயா சொல்லலை அப்படின்னாலும் ஐயாவை நினச்சி நான் தெளிவாக சொல்கிறேன். எடப்பாடியாருடைய ஆட்சி அமையப்போவது உறுதி. அதில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கூட, அதாவது தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கலாம். அண்ணன் சீமான் அவர்களும் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு தேர்தலுக்கு பிறகு கூட அவங்க சப்போர்ட்டில் எடப்பாடியார் ஆட்சி அமையமாக இருக்கும். அது ஐயா நிச்சயத்தப்படி அதை நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா யார் எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தெய்வத்துக்கு தான் தெரியும். ஐயாவை நினச்சி ஐயா சொன்ன வாக்குன்னு சொல்லி அந்த வீடியோக்களில் நேரடியாக சொல்லலைனாலும் ஐயாவை நினச்சி ஐயாவின் அன்பு பிள்ளை இந்த சிவகுமார் சொல்கிறான், எடப்பாடியாருடைய ஆட்சி அமையப்போவது உறுதி. ஐயாவுடைய பதிகளுக்கு, குறிப்பாக ஐயாவின் தலைமைப்பதி அப்படிங்கிறது சுவாமிதோப்பில் இருக்குது. சுவாமிதோப்பு தலைமைப்பதிக்கு ஐயாவை இருகரம் கூப்பி வணங்கி ஐயாவுடைய திருநாமம் சாற்றிய ஐயாவின் அன்பு பிள்ளைன்னு சொன்னால் எடப்பாடியார் தான். அதற்கு முன்பாக அம்மா ஜெயலலிதா அவர்களும் தலைமைப்பதி சுவாமிதோப்புக்கு ஐயாவை வணங்கி ஐயாவுடைய திருநாமம் விட்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம இந்து கோயிலுக்கே இது வரைக்கும் என்னைக்காவது ஒரு கோயிலுக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி செய்தியில் கேள்விப்பட்டிருப்பீங்களா? திருச்செந்தூரோ ஏன் திருப்பதியோ, அவங்க தெலுங்குன்னு தானே சொல்லுவாங்க, திருப்பதிக்காவது போயிருப்பாரா? ஒரு கோயிலுக்கு போனது கிடையாது. நம்ம பாரத பிரதமர் எத்தனை முறை நம்ம தமிழ்நாட்டில் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. நம்ம எடப்பாடியார் தமிழ்நாட்டில் எத்தனை கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுருக்கிறாரு. நிச்சயம் அத்தனை தெய்வங்களுடைய அருளால் இந்த 2026 தமிழக முதலமைச்சராக எடப்பாடியார் அமரப்போகிறார். ஐயாவை நினச்சி ஐயாவின் அன்பு பிள்ளை சிவகுமார் சொல்லக்கூடிய வாக்குனே வச்சுக்கிடலாம். நிச்சயம் எடப்பாடியார் வெல்வார். ஐயாவுடைய அருள் வெல்ல வைக்கும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். சரியா? தெளிவாக சொல்லியாச்சப்பா. இதுக்கு மேலே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு.